இப்போ நீங்கள் பார்க்குற வேலை ரொம்ப தப்புடா. இப்போ ஒரு வீட்டில் ஒரு சாவு விழுந்துச்சுன்னு வையேன், அந்த சாவு வீட்டுக்கு போகிறப்ப அவனை சாவு வீட்டில் இருக்கிறவங்களை சங்கடப்படுத்துகிற மாதிரி எந்த வேலையும் பார்த்துடக்கூடாது. இப்போ ஒட்டுமொத்த ஊரும் அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கு. வன்மத்தை சரி செய்கிறதுக்கு, அதை திருப்பி கொடுக்கறதுக்கு இது டைம் கிடையாது. ஐயா குமரி ஆனந்தே உடல்நலக்குறைவு காரணமாக இறந்துட்டார். அப்படி இறந்த ஒரு பக்கத்தில் அதான் அவங்க அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் தொடர்பே இல்லைன்னு வச்சுக்குவோம். அதான் அவங்க 2 பேருக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஏன் ஒருத்தன் வெட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்கட்டுமே அப்பாவுக்கும் மகளுக்கும். ஆனால் அவங்க அப்பா இறந்துட்டார். இப்போ இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக அவங்களுக்கு இடையில இருந்த அத்தனையும் மறந்துடுவாங்க. அத்தனையும் மறந்துட்டு அந்த உண்மையாக அந்த இழப்பு அப்படின்றத அது ஏற்றுக்கவே முடியாது. அது நம்ம மனசு உள்ள அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஆகும். என்னதான் ஐயா சாக கிடக்கிற ஆள், ரொம்ப ஒரு வருஷமாக சாக கிடக்கிற ஆள், அவங்க செத்து போனால் கூட நமக்கு உள்ளுக்குள்ளே நம்ம நினச்சிருப்போம், பல தடவை நினச்சிருப்போம், எப்படா இது போகும், இப்படியே கிடக்குது, இதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதா அப்படின்னு நம்மளாம் நினச்சிருப்போம். அப்பேற்பட்ட ஆள் சாகிறப்பயே மனசுக்குள்ளே ஓரமாக ஏதோ ஒன்று பண்ணும். அவங்க அப்பா எவ்வளோ வருஷம், 83 வயசு. அந்த அம்மா, அதாவது நமக்கே அந்த அம்மா செய்கிறது பிடிக்கல. நமக்கு அந்த அம்மாவுக்கு 1000 இருக்கலாம் ஐயா. அவருக்கு அந்த அம்மா செய்கிறது நமக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. அதெல்லாம் வேறு. அவருக்கு மட்டும் பிடிச்சிருக்குமா என்ன? அவர் ரத்தம் காங்கிரஸ் ரத்தம் ஊறி போய் கடந்தாப்புல. காமராசர்னா உசுரை விட்டுருவார் அவர். அப்பேற்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். எத்தனை பண விதையை பார்க்கறதுக்காக பாத யாத்திரை போன ஒரு மனுஷன்டா. அவருக்கு தெரியாது அவங்கள பற்றி. அப்படி இருக்கிறப்ப அந்த அம்மாவை கொண்டு போய் அங்கே விட்டு அதுக்காக இருப்பாரா என்ன? அவருக்கு தெரியும் நம்ம யாரையும் இழுத்து பிடிக்கக்கூடாது. அது அதோட விருப்பம், இது நம்மோட விருப்பம். அவனுக்கு என்னென்ன பிடிக்குதோ அவன் அதை பண்ணுறது தான் சரின்னு நினச்ச மனுஷங்க. அடுத்தவன் உரிமையில் அடுத்தவன் டிசிஷனில் தலையிடாமல் அவனை சுதந்திரமாக விட்ட வைக்க. அதனால தான் அந்த அம்மா அங்கே போய் உட்காந்துருக்கு. இல்லைன்னா அங்கே போகுமா என்ன? ஆனால் இப்போ அந்த அம்மா பக்கத்தில் நிற்கிறப்ப அழுகிறப்ப ஏன் இப்போ போலி கண்ணீர் விடுற? நீ போயிட்டு அவர் இருந்திருக்கலாம். யார் முன்னாடி போகிறது யார் பின்னாடி போகிறது இதெல்லாம் நம்ம கையிலேயே சார் இருக்குது. நேராக அவன் போய் சேர வேண்டியது. அதை எவனாலையும் ஒரு நிமிஷம் டிலே பண்ண முடியாது. டபக்குன்னு போக வேண்டியது தான். நீ இருந்துக்கலாம், உன்னைய பெற்று போட்டதே அவர் பண்ண பெரிய பாவம்னு சொல்லி இந்த நேரத்தில் அந்த அம்மாவை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அது முழுக்க 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 தப்பு. அதை பண்ணக்கூடாது. அதை பண்ணால் நம்மள மனுஷங்களே கிடையாது. இந்த ஒரு சம்பவத்தை ரிலேட் பண்ணி அந்த அம்மாவை நம்ம ரிவென்ஸ் எடுக்கணும் அப்படின்றது நல்ல மனுஷங்களுக்கு அழகு இல்லை, அவ்வளோதான். இந்த நேரத்தில் விட்டுட்டு போயிடணும். நீ என்ன போய் நிற்க போறியா, கூட நிற்க போறியா, ஆறுதல் சொல்ல போறியா, ஒரு மயிரும் கிடையாது. அப்புறம் நமக்கு ஏன் இந்த வேலை? அந்த அம்மாவை உண்மையிலே கட்டி போட்டு தொங்க விட்டு அடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட காரணமாக இல்லை, ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் இதை ஒரு காரணமாக இந்த நேரத்தில் இது பண்ண வேண்டாம், பண்ணாது தப்பு.